ஸோ ஹாய் ஆல், திஸ் இஸ் யுவர் ஆண்டனி ஃப்ரம் கேமிங் வித் ஆண்டனி. ஸோ இன்றைக்கி அகெயின் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெதரிங் நியூஸில் அடுத்த பார்ட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் ஒரு புதுசான ஒரு பிளேஸை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த பிளேஸ் பேர் பார்த்திங்கன்னா செப்டிமாண்ட். இந்த செப்டிமாண்ட் பார்த்திங்கன்னா மெயினாக எப்படி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா பழைய ரோம், பழைய க்ரீக்கெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த 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 பிளேஸ்லேயே செட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வியர் பண்ண ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஒரு இதில் தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே அந்த அப்போ இந்த ரோம் அந்த இடத்துலலாம் என்ன மாதிரி ப்ராக்டிசஸ் இருந்துச்சோ அதே ப்ராக்டிசஸ் தான் இங்கேயுமே. ஸோ தே ஹாவ் தேர் ஓன் குயின். அதுக்கப்புறம் இந்த கிளாடியேட்டர் ஃபண்டை அது எல்லாமே நடக்கும் இந்த இடத்துல. ஸோ இது ஓகே. ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம காத்தட்டியா, நம்ம லாஸ்ட்டு ஆர்க்கில் நம்ம மீட் பண்ண காத்தட்டியா லைக் என்ன பண்ணிடுவாங்கன்னா அங்கே போவாங்க. எதுக்கு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே த்ரெனோடியோனோட பவர் அவங்களுக்கு சர்ஜ் ஆகிறது, அதாவது வெளியே வர்றது அவங்களுக்கு அவங்களால நல்லாவே உணர முடியும். ஸோ அதனால் தன்னோடைய அழிச்சே ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ அதுதான் மெயின் மோட்டிவ் காத்தட்டியா போகிறது. ஸோ காத்தட்டியா போகிறனால நம்மளும் காத்தட்டியா போகிறனால மட்டும் இல்லை, த்ரெனோடியனை நம்ம அழிக்கணும்னுக்காக நம்மளும் தான் போவோம் அந்த இடத்துக்கு. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க லூப்பான்னு ஒரு கேரக்டரை மீட் பண்ணுவாங்க. லைக் லூப்பான்னு ஒரு கேரக்டரை மீட் பண்ணுவாங்க. அந்த லூப்பாவோட நடக்கிற ஒரு சின்ன ஒரு இதுதான் அவங்க ஸ்டோரியாக போகும். ஆனால் நம்ம போகும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். லைக் அந்த வேர்ல்டே மாறி இருக்கும். எப்படின்னா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் காத்தட்டியாக போகும்போது அந்த வேர்ல்டு அந்த இடமே அழிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம போகும்போது அந்த இடம் அழியாமல் ஒரு புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். லைக் நம்மளும் லூப்பாவை மீட் பண்ணுவோம். ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல வேயாக மீட் பண்ணுவோம். ஸோ இட் வாஸ் லைக் தட். அது இல்லாமல் நம்ம அந்த கிளாடியேட்டர் சண்டைலாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா பழைய ரூமில், அதேமாதிரி இங்கேயும் நடக்கும். அதில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நடக்கிற ஊழல்கள், அதுக்குள்ளே நடக்கிற பாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டில் நடந்த ஒரு கிளாடியேட்டர் ஃபண்டையில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களோட கதை அப்படின்னு சொல்லி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக அப்படி இப்படின்னு சொல்லி காம்ப்ளெக்ஸாக இந்த ஸ்டோரிங்கிறது போகும். நான் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஒரு ப்ராப்பராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோரியை நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டும் வச்சுருப்பானுங்க லாஸ்ட் எண்டிங்கில். அந்த ட்விஸ்ட்டும் என்னங்கிறத நான் தெளிவாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, வீடியோவுக்கு போகலாமா? யா. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த செப்டிமாண்டோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, காத்தட்டியா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. எந்த இடத்துக்குனா அந்த பிளேஸ்க்கு போயிடுவாங்க, செப்டிமாண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே லூப்பாவை கன்ஃபர்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. லூப்பாவை இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் ஷோ பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் லூப்பா கூட சேர்ந்து இன்னொரு பர்சனையும் ஷோ பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த த்ரெனோடியனுக்கு இங்கே ஒரு பேர் இருக்கும். என்னென்னா அது பேர் லெவியாத்தான் சொல்லுவாங்க. லெவியாத்தான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அது பழைய அந்த சாத்தான் அந்த அதே ஒரு பேர் தான் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க அந்த இதுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு பர்சனையும் மீட் பண்ணுவோம். லைக் இவங்களை பற்றின ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த பேக் ஸ்டோரி நான் லேட்டராக இது பண்ணுறேன். இவங்க இதான் லூப்பா. ஸோ அந்த லூப்பாவை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ லூப்பா அவங்க தான் அந்த ரெட் கலர் அந்த இதில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் லூப்பா. நான் ஃபஸ்ட்டே காத்தட்டியா போனதுக்கப்புறம் நம்ம செப்டிமாண்ட்டுக்கு ரீச் ஆகும். செப்டிமாண்ட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மவும் லூப்பாவை மீட் பண்ணுவோம். லூப்பாவை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீ என் கூட ஜாயின் பண்ணிடு இந்த கிளாடியேட்டர் ஃபைட்டை, நம்ம 2 பேர் சேர்ந்து சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிடுவாங்க. ஷீ இஸ் ஆல்சோ ஃபைட்டர், ஒரு வாரியர் ஷீஸ், அதாவது கிளாடியேட்டர் வாரியர் ஷீஸ். ஸோ ரொம்ப காலமாக அந்த கிளாடியேட்டர் இதை பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிகிட்ருக்க ஒரு கேரக்டர் தான் இந்த லூப்பா. ஸோ இவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க, நம்ம சேர்ந்து சண்டை போடலாம் அந்த கிளாடியேட்டர் ஃபைட்டில். 2 பேர் சண்டை போடுறது தான் இந்த கிளாடியேட்டர் ஃபைட், 2 பேர் சேர்ந்து சண்டை போடுறதா. ஸோ என் கூட நம்ம 2 பேரும் அந்த ஃபைட்டுங்கிறது போடலாம். ஏன்னா ரோரை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இஸ் அ ஃபைட்டர், இஸ் அ வாரியர். ஸோ இவரை மாதிரி ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அதுவும் இல்லாமல் லோக்கலும் இல்லை, இவர் அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க லோக்கல் இல்லைங்கிற போது சரி நம்ம போய் இவரும் ஒத்துப்பார். சரி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டோரியில் காத்தட்டியாவோ லூப்பாக இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க அடிபட்டு இருப்பாங்க. ரொம்ப அடிபட்டு லைக் ஒரு சாகிற டைமில் இருப்பாங்க, சாகிற நிலைமையில் இருப்பாங்க இந்த லூப்பா. நம்ம மீட் பண்ணுற லூப்பா நல்லா இருப்பாங்க, நல்லா ஒரு இதில் இருப்பாங்க. ஆனால் இந்த லூப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப சாகிற ஒரு டைமில் இருக்க. அதே மாதிரி இவங்க காத்தட்டியாக இருக்கிற அந்த செப்டிமாண்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழிஞ்சிருக்கும்.
லைக் வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது என்னடா நடக்குது, பேக் டு பேக் இப்படி மாற்றிக்கிட்டே இருக்காங்களே ஸ்டோரியை, அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு தோணும். ஆனால் வந்து இதுக்கான அந்த ரிவலேஷனுங்கிறது வந்து பின்னாடி நடக்கும், இதுக்கான ரிவலேஷனுங்கிறது பின்னாடி நடக்கும். அது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல தான் லூப்பாவை ஃபஸ்ட் ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க, அது வந்து வேற ஒரு ஃபிகரில் மீட் பண்ணுவாங்க. அது வந்து அது ஒரு செப்பரேட்டான ஸ்டோரி, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லூப்பா தான் மெயின் லூப்பா, ஓகேங்களா? இந்த மெயின் லூப்பா இவங்க தான். இவங்கள வந்து காத்தட்டியை மீட் பண்ணுவாங்க. இவங்க இறக்குற டைமில் இருக்காங்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு தெரியும். ஆனால் வந்து இவங்களுக்கு இவங்களோட நேமே ஞாபகம் இருக்காது. லைக் இந்த லூப்பாக்கு இவங்களோட நேமே ஞாபகம் இருக்காது. நேமுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நேம்லெஸ்ஸாக தான் இவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க நேமை மறந்துடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க நேமை வந்து மறந்துடுவாங்க. ஆனால் இந்த பிளேஸ் வந்து திரனோடியனால் ஃபுல்லாக அழிஞ்சிட்டு இருக்குங்கிற விஷயம் வந்து காத்தட்டியாவுக்கும் தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்பாவுக்கும் தெரியுது, நேம்லெஸ் அவங்களுக்குமே தெரியுது. ஆக்சுவலி இந்த 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 ஸ்டோரிங்கிறது ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு பேரலாக நடக்கும். நமக்கு இந்த பக்கம் எப்படி ஒன்று நடக்குதோ இதே மாதிரி ஒரு பேரலாக வந்து இந்த பக்கம் வந்து இவங்களோட அந்த இதுங்கிறது நடக்கும். இனிமேல் பேரலாக நடக்கும். ஸோ வந்து இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பேரலாக நடக்கிறது. இதுக்கு ரீசன் ஒருத்தர் இருக்கான், அவனை வந்து நான் லேட்டராக ரிவீல் பண்ணுறேன். அவனை எனக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் நான் ரிவீல் பண்ணி தான் ஆகணும். அவனும் ஒரு மெயினாக ஒரு வில்லனாக வரான் அந்த இடத்துல. ஸோ அவனையும் நான் இது பண்ணணும். இதுக்கு ரீசன் ஒருத்தன் தான், அவனை நான் வந்து கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவேன். அவன் என்னென்ன பண்ணான்ங்கிறதும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இடத்துல அது ஒரு செப்பரேட்டாக நடக்குது. நம்ம வந்து லூப்பாவோட சேர்ந்துட்டு இதுக்கப்புறம் வந்து லூப்பாவோட சேர்ந்துட்டு நம்ம வந்து அந்த இது ஃபைட்டுக்காக வந்து போவோம். ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு விஷயமா நம்ம வின் பண்ணுவோம். அதுதான் செமிஃபைனல்ஸு, குவார்டர் ஃபைனல்ஸு, செமிஃபைனல்ஸு, ஃபைனல்ஸ், அந்த மாதிரி நிறையா ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு குவார்டர் ஃபைனல்ஸை முடிவு பண்ணுவோம். இந்த லூப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பொண்ணு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா தடவை வந்து அந்த கிளாடியேட்டர் ஃபைட்டில் கிரேட் யான்னு சொல்லுவாங்க, அந்த ஃபைட்டில் நிறைய நாள் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப வந்து ஒரு செல்வாக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு ஃபேமிலி கீழே தான் இந்த ஃபைட்டெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் என்ன பண்ணிடும்னா அந்த ஃபேமிலியே வந்து இவங்களை வந்து பிட்ரே பண்ணுற மாதிரி இவங்களோட கத்தியில் இவங்களோட கத்திங்கிற வந்து ஈட்டியில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கள மீறியே அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து லேட்டரான அந்த இதில் சொல்லலாம். ஸோ அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிளேஸே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் நடக்கிறத பார்த்தாலே தெரியும். பிளேஸே வந்து அந்த டேசட் டிஸ்கார்ட்ஸால் ஃபுல்லாகவே இதாக இருக்கும். அது வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து கண்டினியூஸாக ஃபைட் பண்ணி தான் இவங்க இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க. பட்டு காத்தட்டியோட ஹெல்ப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் லைக் வந்து இவங்களும் கொஞ்சம் செய்வாங்க, பட் இறந்துருவாங்க. லைக் வந்து அந்த லோப்பா நேம்லெஸ் குழந்தைங்களும் இறந்துருவாங்க. அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அது என்ன நடக்கும், என்ன மாதிரி இதாகும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த இடத்துல வந்து ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ அந்த கிரேட்டியான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபைட்டிங், அந்த கிளாடியேட்டர் ஃபைட்டுங்கிறது இதாகும். அங்கே வந்து நம்ம வந்து இவங்க கூட யார் கூடனா லூப்பா கூட சேர்ந்து நம்ம ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்கிறது நமக்கு ஆகும். இதுதான் அந்த கிளாடியேட்டர் பேட்டில் நடக்கிற அந்த ப்ளே கிரவுண்ட், அந்த பேட்டில் கிரவுண்டு இவங்க தான். ஸோ லூப்பா வந்து ஃபேமஸாக இருக்குது. அப்பப்போ பார்த்தாலே தெரியுதோ லூப்பாவோட ஃபேன் குரூப்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கவே தெரியும். அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ லூப்பாவோட அந்த ஃபேன் குரூப் எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல. லூப்பா கூட சேர்ந்து நம்ம வந்து அந்த ஃபைட்டுங்கிறத நடத்துவோம். ஸோ இந்த இடத்துல வந்து அதான் ஒரு காம்படிஷனாக என்ன மாதிரி செட்டப் இருக்குமோ அந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும். இதில் தான் வந்து இவங்க வேலை செஞ்சுட்டு முன்னாள் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த ஃபேமிலி வந்து இவங்களுக்கே துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இதை வந்து எப்படியோ நம்ம இது பண்ணிடுவோம், யாருக்கிட்ட சொன்னால் வந்து ரிவீல் பண்ண வச்சுருவோம். எப்படி சொல்கிறோன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் their லீடர். அந்த லீடரோட பேர் யாருன்னா பார்த்தீங்கன்னா அகஸ்டா. அதுக்கப்புறம் இதுதான் இந்த இடத்துல தான் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? சொன்னேன் இல்லைங்களா, இந்த கத்தி வந்து அவங்களோட இது பண்ணாமல் இவங்களே நம்ம ரோவரையே லைக் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்கிறது நடக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அது வந்து இந்த இடத்துல தான் நடக்கும். இது மூலியமாகவே கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்னோட கத்தியை யாரோ டேம்பர் பண்ணியிருக்காங்க. இந்த கத்தி வந்து அந்த பழைய ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கொடுத்த கத்தியில் ஈட்டி, கத்தின்னு சொல்கிறேன், ஈட்டி. இந்த ஈட்டி வந்து அந்த பழைய ஃபேமிலி கொடுத்தது தான். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் வந்து தெரிய வந்துடுது. இந்த இடத்துல வந்து நமக்கு அப்பப்போ கிளிச் ஆகும். எப்படின்னா கிளிச் ஆகும்னா நம்ம வந்து இந்த இதில் இருக்கும், அந்த பேரலாக சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பேரல் வேர்ல்டு வந்து அப்பப்போ நம்ம கிளிச் ஆகும். எப்படின்னா வந்து இந்த வேர்ல்ட்லேயும் நம்ம இருப்போம், லூப்பா கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுவோம். திடீர்னு சடன்லி நம்ம வந்து இன்னொரு அந்த காத்தட்டியாக இருக்க பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நம்ம வந்து அப்படியே பேரலாக இதாகும். அந்த இடத்துல காத்தட்டியாவும் ஒரு டாசிட் டிஸ்கார்டும் வந்து சண்டை போகிறத காமிச்சிருப்பாங்க. இவங்க வந்து இந்த கேரக்டர் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாசிட் டிஸ்கார்ட் எங்கன்னா செப்டிமான்ட்டில்.
இந்த இந்த டாசிட் டிஸ்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லயனஸ் க்ளோரியோ என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. இந்த டாசிட் டிஸ்கார்டு வந்து பிளஸ் பண்ணால் அந்த வாரியர் ரொம்ப லைக் வந்து பவர்ஃபுல்லான வாரியரை மட்டும்தான் இந்த டாசிட் டிஸ்கார்டுங்கிறது பிளஸ் பண்ணும். அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் காத்தட்டியாக இருக்க வேர்ல்டில், அதாவது அந்த ஃபுல்லாக டாசிட் டிஸ்கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருநோடின் கீழே போயிடும். திருநோடினால கரப்ட் ஆயிடும். ஸோ கரப்டான அந்த லயனஸ் அவங்க கூட மட்டும்தான் அந்த டாசிட் டிஸ்கார்டோட தான் இவங்க சண்டை போடுவாங்க. யார் சண்டை போடுவாங்கன்னா காத்தட்டியாக சண்டை போடுவாங்க. அந்த பேட்டில் சீன் நமக்கு அப்படியே வந்து கண்ணு முன்னாடியே வரும். ப்ளஸ் வந்து நம்மளும் வந்து நிறைய டாசிட் டிஸ்கார்ட் கூட அந்த ஃபைட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல விசுவலேஷன் அமைச்சிருப்பாங்க. ஸோ உண்மையான நிலைமை பார்த்தீங்கன்னா, அதாவது உண்மையான இந்த செப்டிமாண்டோட நிலைமை இதுதான் பார்க்க போனோம். அதாவது காத்தட்டியாக இருக்க வேர்ல்டு தான் உண்மையான நிலைமை. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க, அதாவது அந்த லூப்பா கூட நம்ம இருக்கிற அந்த வேர்ல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா வந்து அது வந்து ஒரு ரிட்டர்ன் வேர்ல்டு. லைக் வந்து ஒரு ஸ்டோரியாக ரிட்டர்ன் பண்ண, அதாவது ஒருத்தனால நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மென்ஷன் பண்ண அந்த கேரக்டர் ஸ்டோரி ரைட் பண்ணுற கேரக்டர், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுற கேரக்டர். அந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறனால அந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி அதை வந்து ரியாலிட்டியாக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர் இருக்க ஒரு கேரக்டர். ஸோ ஒரு விஷயத்தை எழுதி அதை ரியாலிட்டியாக மாற்ற முடியும், ஒரு விஷயத்த வந்து எழுதுகிற மூலியமாகவே அதை ரியாலிட்டியாக மாற்ற முடியும்னு பார்த்தா அது அவனால் மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் அவன் வந்து லேட்டராக நான் ரிவீல் பண்ணுறேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது, பட் இருந்தாலும் நான் ரிவீல் பண்ணுறேன் அந்த கேரக்டர். ஸோ என்ன மாதிரி ஒரு கேரக்டர்கிட்ட நான் ரிவீல் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரலாக இந்த விஷயம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டாசிட் டிஸ்கார்ட் கூடயே ஃபைட் பண்ணுவோம். திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு கிளிச் ஆயிடுவோம். அதாவது வந்து அந்த லைக் வந்து மெயின் வேர்ல்டு, அதாவது மெயின் வேர்ல்டுன்னு சொல்ல முடியாது, சப் வேர்ல்டுக்கு லைக் லூப்பா அது கூட சேர்ந்து நம்ம இதெல்லாம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த வேர்ல்டு கிளிச் ஆயிடுவோம். என்ன நடக்குது, எதனால் இப்படி ஆகுதுன்னு நமக்கும் புரியாது. ஆனால் ஏதோ ஒரு தப்பு இருக்குங்கிற விஷயம் நமக்கு புரியுது. இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பு இருக்குது. நம்ம காத்தட்டியாவை தேடி வேணால் காத்தட்டியாவையும் காணோம். இந்த இடத்துல தெனோடியனோட அந்த இதுங்கிறது நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா வந்து சரின்னு சொல்லி இந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த லயனஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த நான் சொன்னல அந்த க்ளோரி, அவங்களோட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். பிளெஸ்ஸிங் கிடைச்ச உடனே நம்மளை பார்த்த உடனே அந்த லயனஸ் அந்த க்ளோரி அந்த வந்து திங்கு வந்து என்ன பண்ணிடும்னா ஒரு இடத்துக்கு பறந்து போகும், ஒரு திசையை நோக்கி பறந்து போகும். அது நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு. பேசிக்காக சுடுகாடு மீன்ஸ் இந்த கிளாடியேட்டர் ஃபைல்கிட்ட இறங்குறவங்க, இந்த டாசிட் டிஸ்கார்டோட ஃபைட் பண்ணி இறக்குறவங்களோட பரியல் பிளேஸ் தான் அது. ஸோ அந்த இடத்துல வந்து பொதுவாக வந்து அவங்கள பரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போவோம். லைக் அந்த இடத்துல நம்ம போகும்போது லூப்பாவோட அந்த இதுவுமே அப்படியே வந்து கிளிச் ஆகும். லூப்பா வந்து வேற ஒரு கேரக்டராக கிளிச் ஆகி வருவாங்க நமக்கு. லைக் வந்து அப்படியே வந்து அந்த கேரக்டரே, அந்த லூப்பாவே வந்து அது கிளிச் ஆகும் போது அவங்களே வந்து ஒரு டாசிட் டிஸ்கார்டாக மாறுற மாதிரி நமக்கு வந்து காட்டும். லைக் வந்து அந்த மாதிரி ஒரு கிளிச் ஆகிற ஒரு சீனுங்கிறது நமக்கு வரும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளிச் ஆகிற சீனை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன். இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மியா, ஐ திங்க் ஸோ, மியா தான் நினைக்கிறேன். மியா, இவங்களோட பேர் வந்து மியா. இந்த கேரக்டரை பற்றி ஒரு ஸ்டோரிங்கிறது நடக்கும். இப்போ தான் வந்து என்ன ஆகும்னா வந்து நம்ம அந்த இடத்துக்கு பிளேஸ்க்கு ரீச் ஆயிடுவோம். அப்போ வந்து அந்த லைனஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அந்த டாசிட் டிஸ்கார்டு வந்து நமக்கு ஒரு இடத்துக்கு முன்னாடி இந்த இடத்த ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ண பேச முடியாது அந்த டாசிட் டிஸ்கார்டால். ஆனால் வந்து ஒரு இடத்த பார்க்குற மாதிரியே வந்து நமக்கு லைக் வந்து அந்த ஃபிகர் இது பண்ணியிருப்பாங்க. லைக் பார்த்துட்டு இருக்க மாதிரியே வந்து அந்த இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க அந்த பரியல் அந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து அது அன்லாக் பண்ணணுங்கிறது தெரியும். ஒரு மெக்கானிக்ஸ் இருக்கும். அந்த மெக்கானிக்ஸை அன்லாக் பண்ணி நம்ம உள்ளே போவோம். யார் கூடனா லூப்பா கூட உள்ளே போகும்போது உள்ளே வந்து ஒரு ஃபியர் இருக்கும். லைக் வந்து என்ன ஃபியர்னா வந்து ஒரு டைம் ஸ்பியரோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபியரோ ஒன்று இருக்கும். அந்த ஃபியரை பார்த்தோன்னே அந்த ஃபியருக்குள்ளே என்ன இருக்குன்னா சென்டினோட பவர் இருக்கும். லைக் தன்னோட சென்டினல் பீயிங், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த குதிரை மாதிரி இருப்பார் இல்லைங்களா, அவரோட அந்த பவருங்கிறது அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அந்த பவரை கிட்ட வந்த உடனே லூப்பா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் வந்து அந்த பழைய அந்த லூப்பா வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லூப்பா வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதை பார்த்தா டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது அது வந்து ஒரு பிளாக் கலர், ஒரு பிளாக் டைடு மாதிரியே வந்து அவங்கள நோக்கி லைக் வந்து அவங்கள வந்து அப்படியே சுற்றி இது பண்ணி வளைக்கிற மாதிரியே அந்த இடத்துக்கு போயிடும். அப்போ தான் அவங்க வந்து லைக் வந்து மியாவாக மாறுவாங்க. அந்த மியாவாக மாறும்போது நம்மளை அட்டாக் பண்ண வந்துடுவாங்க. ஸோ மியாவா மாதிரி நம்மளை அட்டாக் பண்ண வந்துடுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து லைக் வந்து இவங்க கூட யார் கூடனா வந்து இந்த
லூப்பா கூட நம்ம வந்து அப்படியே வந்து லூப்பா நீ இது இல்லை, உன்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ நீ வந்து அந்த கண்ட்ரோல்லேருந்து நீ ரிலீவ் ஆகணும், நீ வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு கொடுத்து வெளியே வர வச்சுருவோம். வெளியே வந்ததுக்கப்புறம் இதுதான் இந்த இந்த மியா கேரக்டர் எதனால் வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான். ஷீ இஸ் அ கிளாடியேட்டர், ப்ரீவியஸ் கிளாடியேட்டர். பட் இருந்தாலும் வந்து ஏன் இப்படி ஆகுது அப்படி மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சரின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒரு இந்த கிடைக்கும். அதாவது நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒருத்தனை ரிவீல் பண்ணியிருப்பேன், ஞாபகம் இருக்கா? கிறிஸ்டோஃபரோன்னு சொல்லி ஒரு கேரக்டர் நான் வந்து ரிவீல் பண்ணியிருப்பேன், சொல்லியிருப்பேன். அவன் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக தான் வந்து இந்த செப்டிமாண்ட்குள்ளே வந்திருப்பான். செப்டிமாண்ட் இல்லை, ரெனசிட்டாக்கே வந்திருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக பார்க்க போனால் ஒரு ஃப்ராக்சிடஸ் மெம்பர் ஆக்சுவலி. ஸோ ஈ ஹேஸ் த பவர், அதாவது ரெசனன்ஸ் அபிலிட்டி. அவன் என்னென்ன எழுதுகிறானோ அதை வந்து அப்படியே அவனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரியாலிட்டியாக மாற்ற முடியும். அந்தளவுக்கு பவர் கொண்டவன் தான் அந்த இவன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படியோ வந்து லூப்பாவை வந்து அந்த மியாவோட அந்த புழையிலேருந்து வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மியாவை தனியாக நம்ம அனுப்பிடுவோம். தனியாக அனுப்புறதுக்கு ரீசன் என்னென்னா வந்து அவங்களோட செல்ஃபை கண்டுபிடிக்கணும். எதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு, மியாக்கு ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் செப்டிமாண்ட் வந்து லைக் வந்து ஒரு கிளிச் ஆகுது, பேரலாக கிளிச் ஆகுது, செப்டிமாண்ட் அழிஞ்சிருச்சா இல்லை வந்து அழிய போகுதா, அதுக்கு ரீசன் யார், அதுக்கு வந்து யார், லைக் இவங்களா மியாவா ரீசன், இல்லை நானா ரீசன், லூப்பாவா ரீசன், இல்லை வேறு யாராச்சும் இதுக்கு பின்னாடி இருக்காங்களா, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக லைக் வந்து லூப்பா வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ லூப்பா ட்ராவல் பண்ணிப்பாங்க. இப்போ தான் வந்து டார்க்கான ஒரு ஸ்டோரிங்கிறது கிக் ஆஃப் ஆகும். எங்கன்னா செப்டிமாண்டோட இதில் டார்க்கான ஒரு ஸ்டோரிங்கிறது கிக் ஆஃப் ஆகும். என்ன மாதிரி கிக் ஆஃப் ஆகும்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லூப்பா தான் அதை கண்டுபிடிப்பாங்க. லூப்பா தான் வந்து மெயினாக சின்ன சின்னதாக கண்டுபிடிப்பாங்க. உண்மையாகவே லைக் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல, இந்த செப்டிமாண்ட் இடத்துல அண்டர் கிரவுண்ட் பிளேஸில் நான் சொன்னேன் இல்லைங்களா, லூப்பாவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்து சப்போர்ட்டாக இருந்தது. அந்த ஃபேமிலி வந்து அவங்கள பிட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் பிட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து சீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த செப்டிமாண்டோட ரூலரே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள அவுட்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து செப்டிமாண்ட்டில் இதுக்கு மேலே நீ இருக்கக்கூடாது, யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்களோ, அதாவது சீட் பண்ணி தப்பு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் இந்த ஊரை விட்டு நான் அனுப்பிடுவோம். அதாவது லைக் வந்து ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி தான். ஸோ அந்த நாட்டை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி, நாடு கடத்தல் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு கேரக்டரும் இந்த கிறிஸ்டோஃபரோன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேரக்டரும் என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து இந்த 2 கேரக்டரும் சேர்ந்துக்கிட்டு யாரோட தெரியுமா, ஃபெர்லோவோடயும் சரி கிறிஸ்டோஃபரோடையும் சேர்ந்துக்கிட்டு அண்டர் கிரவுண்டில் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த செப்டிமாண்டோட அண்டர் கிரவுண்ட்லேயே ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த யார் சொல்கிறது, இந்த ட்ரனோடியன் செப்டிமான், அதாவது சென்டினல் கூட இணைஞ்சப்பவே ஆல்மோஸ்ட் வந்து சென்டினல் உருவத்தை எடுத்து சுற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் சென்டினல் கூடயே இணைஞ்சனால அதுக்குன்னு ஒரு உருவம் இல்லாமல் போயிடுச்சு. யாருக்குன்னா வந்து இந்த ட்ரனோடியன், அதாவது லெவியத்தனுக்கு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அதை வந்து திருப்பி க்ரியேட் பண்ணணும், அதாவது லெவியாத்தனை திருப்பி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியே உருவாக்குன வந்து ப்ளீஸ் தான் உருவாக்குறதுக்காக ஒரு மேற்பட்ட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் அண்டர்கிரவுண்டில் நடந்துச்சு. ஸோ ஸ்லோ பை ஸ்லோ வந்து இந்த பக்கம் பேரலான ஒரு இடத்த காட்டுறாங்க. பேரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லூப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம்லெஸ் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரனோடியன் பவரால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுமே வந்து இதுவாகிற மாதிரி இருக்கும். என்னென்னா வந்து அவங்களும் வந்து ஒரு டாசிட் டிஸ்கார்டாக மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இந்த இடத்துல நடக்கும். பட் இருந்தாலும் வந்து அவங்க ஹோப் விட மாட்டாங்க, எப்படியாச்சும் லைக் வந்து இந்த செப்டிமாண்டை காப்பாற்றணும். பட் வந்து எல்லாமே எனக்கு ரெமெம்பர் இருக்கு, என் நேம் மட்டும் எனக்கு ரெமெம்பராக இல்லை, என் நேம் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்ரெட்லேயே வந்து யார் சொல்கிறது, இந்த நேம்லெஸ் கேர்ள்ங்கிறது இறக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அது காத்தட்டியா வந்து கண்டு முன்னாடியே இறக்குற மாதிரி ஒரு சிறுவாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க காத்தட்டி, நீ வந்து எதையுமே நீ மறக்கலை, யாரோ உன்னோட ரோலை வந்து இந்த இடத்துலேருந்து திருடி இருக்காங்க, ப்ளஸ் இந்த இடத்தையே மாற்றிருக்காங்க, அது வந்து அவங்கள நான் வந்து எப்படியாச்சும் அழிப்பேன், அதுக்கு ரீசனாக பிஹைண்டாக இருக்க அந்த ட்ரனோடியனை நான் அழிப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லுவாங்க. உன்னோட அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இவங்களுக்கு பதிலாக அதான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மியா வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க பாடியை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்டர்வியூன் பண்ணி தான் லூப்பா வந்து வெளியே அனுப்புகிற மாதிரி ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன். வெளியே அனுப்புகிற மாதிரி அந்த புக்கு மூலியமாக வெளியே அனுப்புகிற மாதிரி காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்கிரிப்ட். அந்த புக்கு தான் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரியாலிட்டியாக மாறி இருக்கும். அந்த ரியாலிட்டிலேருந்து வெளியே அனுப்பணும், இப்போ எழுதியிருக்க அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லி தான் தனியாக வந்து லூப்பாவை அனுப்பியிருப்போம். நம்ம இவங்க கூட யார் இந்த மியா கூட சண்டை போட்டுருப்போம். இந்த மியாவை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நடந்திருக்கும்னா நிறையா பேரை வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க,
பலியாக்கியிருப்பாங்க. ஆனால் வந்து இந்த நிறைய பேர் பலியானதுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு அந்த த்ரெனோடியன் பவரை வந்து எடுத்து அவங்களோட வந்து ரெசனேட்டராக மாறி இருக்க சான்ஸ் இருக்காது. அப்போ வந்து மியா ஆல்மோஸ்ட் வந்து சக்சீட் ஆகிடுவாங்க. பட் இருந்தாலுமே அவங்களோட பாடியில் ரொம்ப பெரிய ஒரு டோலுங்கிறது இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு டோல் இருக்கும். அவங்க ஸ்லோ பை ஸ்லோவாக த்ரெனோடியனாக மாறதா இருக்கட்டும், அதுமாதிரி நிறைய விஷயம். இந்த மியாவுக்கு என்ன ஒரு ஆசைனா, நான் வந்து இது பண்ணதோ இவன் தான் கிறிஸ்டோஃபரோ என்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, சாரி. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவன். ஒரு எப்படி சொல்கிறது, லைக் ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே இவனுக்கு இருக்காது. லைக் சைக்கோபாத். யா, இஸ் லைக் அ சைக்கோபாத். ஓகே, எப்படி சொல்கிறதுனா வந்து அந்த லிட்ரலி அந்த மியா கேரக்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த மியா கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த த்ரெனோடியன் பவரை வந்து அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு இருப்பானுங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நான் இந்த கிளாடியேட்டர் ஃபைட்டில் நான் வின் பண்ணணும், நான் டாப்பாக மாறணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம். டாப்பாகவும் மாறி இருக்கும். பட் டாப்பாக மாறினதுக்கப்புறம் நானா இல்லை, என்கிட்ட வந்து அந்த த்ரெனோடியன் தான் இருக்குது, அந்த 11th பவர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கும். லைக் வந்து தற்கொலைன்னு சொல்லக்கூடாதா, சாரி. தமிழ் இங்கிலீஷில் சொன்னால் தானே பிரச்சனை, தமிழில் சொன்னால் பிரச்சனை இருக்காதா? சரி பண்ணிக்கும், ஓகேங்களா. ஸோ செல்ஃப் ஃபார்ம் பண்ணிக்கும், ஓகேங்களா. செல்ஃப் ஃபார்ம் பண்ணிக்கினதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா வந்து அது செல்ஃப் ஃபார்ம் பண்ணிக்குமா, செல்ஃப் ஃபார்ம் பண்ணது கூட என்ன இவன் சொல்லுவானா, அந்த பாடி உனக்கு கிடச்சிச்சா, அதாவது இந்த ஃபேமிலி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்து பார்த்தீங்களா, இந்த ஃபேமிலி அவளுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, மியாவுக்கும். அந்த பாடி எனக்கு கிடச்சிட்டா, அந்த பாடி எனக்கு வேணும், அவன் வந்து செத்தாலும் பரவாயில்ல, அவன் மேலே நான் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தியே ஆவேன், அவன் பாடியில் ஃபுல்லாக நான் வந்து இது பண்ணுவேன்னு சொல்லி ஒரு சாடிஸ்டிக்காக பேசுகிற ஒரு கேரக்டராக இருக்கும். லிட்ரலி அந்த பொண்ணு இறந்துருச்சு, அவன் அதெல்லாம் கவலையெல்லாம் கிடையாது, எனக்கு என் ஸ்டோரி முக்கியம், அந்த மாதிரி ஓகே நினைக்கிற கேரக்டர். என்னோட ஸ்டோரியில் இந்த த்ரெனோடியன் உயிர் பண்ணணும், அந்த த்ரெனோடியன் வந்து இந்த செப்டிமாண்ட்லேருந்து எல்லாத்தையும் அழிக்கணும், அது மட்டும் தான் என்னோட மோட்டிவ். அதுக்காக என்ன வேணால் பண்ணுற கேரக்டர். அது நடக்கலைனாலும் கவலைப்பட மாட்டான், நடந்தாலும் சரி நடக்கலையும் சரி. எனக்கு புதுசாக ஒரு ஸ்டோரி வேணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கேரக்டர். அவனுக்கு அவனோட ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டோரி மட்டும் தான் முக்கியமே தவிர வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அவன். ஸோ அப்போ வந்து இந்த விஷயம்லாம் வந்து ஸ்லோ பை ஸ்லோவாக தான் லூப்பா வந்து அந்த அண்டர் கிரவுண்டில் வந்து போகும்போது கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு பிஹைண்ட் வந்து அந்த ஃப்ராக்சிரஸ் இருக்காங்க, அதுலேயும் முக்கியமாக அந்த இவன் இருக்கான், கிறிஸ்டோஃபரா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து இவங்க மியா வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அதுக்கப்புறம் நமக்கும் வந்து நம்ம வந்து முன்னாடி நேம்லெஸ்ஸாக இருக்கும் போது காத்தட்டியா நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, இந்த விஷயம் எல்லாமே தெரிய வரும். அப்போ வந்து நம்ம வந்து அந்த இறந்து போன பாடியை வந்து, அந்த மியா இறந்து போன பாடியை இந்த த்ரெனோடியன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காத்தட்டியா கூடயும் சரி, நம்ம ரோவர் கூடயும் சரி, இப்போ ஃபைனலாக லூப்பா கூடயும் சரி, அதுதான் ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஃபார்ம் எடுத்து அந்த ஃபார்மை வந்து நம்ம லூப்பா ப்ளஸ் வந்து லைக் வந்து இந்த பக்கம் லூப்பா சண்டை போடுவாங்களா, அந்த பக்கம் காத்தட்டியா சண்டை போடுவாங்க, இந்த பக்கம் வந்து ரோவா சண்டை போடுவாங்க. 3 பேருமே சண்டை போடுவாங்க இது கூட. ஸோ இது கூட 3 பேருமே சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு ஆல்மோஸ்ட் லைக் வந்து அதோட பிடியிலேருந்து அவங்க வந்து 3 பேருமே ஸ்ட்ரகிள் பண்ணி ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டிஃபீட் பண்ணிடுவோம். யாருன்னா வந்து இந்த த்ரெனோடியனை வந்து நம்ம டிஃபீட் பண்ண, த்ரெனோடியன் கண்ட்ரோல் பண்ணியிருக்க மியா பாடியை நம்ம டிஃபீட் பண்ணிடுவோம். மியா பாடி லாஸ்ட்டாக வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். லைக் வந்து இதை எப்படி சொல்கிறது, அப்படியே அழிஞ்சிரும். லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு பீஸ் கிடைக்கிற மாதிரி லைக் வந்து அழிஞ்சிரும். ஸோ மியா வந்து ரியலி லைக் வந்து இந்த கிளாடியேட்டர் ஃபைட்டில் ரொம்ப வின் பண்ணணும், நான் லைக் வந்து அந்த மாதிரி நினச்சி எவ்வளோ தான் ஆனாலும் பரவாயில்ல. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து லோ கிளாஸ்லேருந்து வந்தவங்களை வந்து ஃபைட்டராக கூட மதிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு ஹை கிளாஸ் மெம்பர்ஸ்லையும் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்க மெம்பர்ஸ் மட்டும் தான் ஃபைட் பண்ணி விடுவாங்க, அவங்கள ஃபைட் பண்ண ஜெயிக்கவும் விடுவாங்க. ரொம்ப பெரிய பாலிடிக்ஸ் எல்லாம் அந்த டைம் இப்போவே பாலிடிக்ஸ் நடந்திருக்கும். அந்த யானில் வந்து அந்த ரூபாவோட இந்த ஈட்டியை வந்து இது பண்ணி விட்டுருப்பாங்க. அப்போனா வந்து இவங்க ஃபைட் பண்ணும்போது 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போனா என்ன மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்போ இருக்கும் போதே ஃபைட் பண்ணி அதனால வந்து அந்த த்ரெனோடியனோட ஆசை மயங்கி, கிறிஸ்டோஃபரோட ஆசை மயங்கி இந்த த்ரெனோடியன் பவர் எடுத்து அதோட ரெசனேட்டர் ஆகி ரொம்ப பெரிய இதாகிருக்கும். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் யாரை நம்ம வந்து அவங்க லூப்பா அவங்க ரிசீவ் பார்க்கும்போது இவன் வந்து இது பண்ணுவான் என்னன்னா வந்து நம்ம ஸ்டோரி இப்படி ஆகிடுச்சே,
சே நம்ம எழுதின ஸ்டோரி போயிடுச்சு, திருநோடியின் ரிஸ்ட்ரக்ஷன் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஸ்கார் கூட பேசிகிட்டு இருப்பான். அப்போ காத்தட்டியா வெளியே வந்து அவங்கள ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போது ஸ்காரோட ஹெல்ப் மூலிமா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் இதாக இருப்பான். லைக் வந்து ஸ்காரோட அந்த ஹெல்ப் மூலிமா தான் கொஞ்சம் தடுத்திருக்க முடியும் கிறிஸ்டோஃபரால். அப்போ வந்து தப்பிச்சு ஓடிடுவானுங்க, கிறிஸ்டோஃபரும் ஸ்காரும் வந்து தப்பிச்சு ஓடிடுவானுங்க. தப்பிச்சு ஓடினதுக்கப்புறம் நம்ம காத்தட்டியா கூட ஒரு மீட்டப் வந்து நடக்கும். நமக்கும் காத்தட்டியா அண்ட் லூப்பா 3 பேரும் வந்து ஒரு மீட் பண்ணுவோம். இது வரைக்கும் ஆபிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபி வந்து தூங்கிட்டு இருக்கோம். ஆபியால் வந்து இந்த செப்டிமார்ட் நம்ம வந்து அடுத்த செகண்ட்லேருந்து அந்த லேபியால் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியே வந்திருக்க முடியாது. லைக் வந்து அது கொஞ்சம் சிக்காக இருக்கும், வெளியே வந்திருக்க முடியாது. நம்ம இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், இந்த ஸ்டோரியெல்லாம் முடிச்சு 3 பேர் சந்திச்சதுக்கப்புறம் ஆபி வந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ ஒரு லைக் இதுக்கு மேலே எப்படி இருந்தாலுமே வந்து ஸ்டோரி இருக்குது. ஏன்னா வந்து இப்போ லூப்பாவோட அந்த இதுதான் அந்த பிரேக் டவுன் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்த ரியாலிட்டி இருக்கு இல்லைங்களா, லூப்பாவும் நம்மளும் வின் பண்ணது இந்த கிரேட் யானை, அது ரியாலிட்டியாக மாறிடும். அந்த ரியாலிட்டி எப்படி மாறி இருக்கும்னா, லூப்பா வின் பண்ணி இந்த த்ரனோடியனும் வெளியே வந்திருந்தா மட்டும்தான் அந்த ரியாலிட்டி வந்து பழிச்சிருக்கும். அந்த ரியாலிட்டி பழிக்க விடாமல் நம்ம தடுத்துட்டோம். நம்ம லூப்பா அண்ட் காத்தட்டியா 3 பேர் சேர்ந்து தடுத்தனால அது ரியாலிட்டியாக மாறாமல் அப்படியே அழிஞ்சிரும். அதாவது த்ரனோடியன் உயிர் பெற்று வந்து அது வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனாக மாறினா தான் அந்த மாதிரி ஆயிருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ரியாலிட்டி, அதாவது நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரியாலிட்டி வந்து உண்மையான ரியாலிட்டியாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டோரிஸ்ங்கிறது நடக்கும். இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு தெரிய வந்துடும். யாருன்னா இந்த கிரேட் லீடர், இந்த செப்டிமார்ட்டோட லீடர் அவங்க அகஸ்டா. அந்த அகஸ்டாவுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரீஸ்டர்ஸ்ன்னு சொல்லி. அந்த ஹெட் ப்ரீஸ்டர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனோ அவங்களுக்கும் தெரிய வரும். அவங்கள பேஸ் பண்ணி, ஸோ அவங்க 2 பேர் ஹெல்ப்பு அவங்கள பேஸ் பண்ணி தான் அடுத்த ஆர்க்குங்கிறது வரும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஆர்க்குலாம் வந்து நம்ம அகஸ்டாவோட ஒரு மெயின் ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். அகஸ்டா வந்து எப்படி வந்து குயினாக மாறினாங்க. அவங்களும் ஒரு லோ கிளாஸ்லேருந்து வந்த ஒரு ஆள் தான். லோ கிளாஸ்லேருந்து வந்து இந்த கிரேட் டயானா மல்டிபிள் டைம் வின் பண்ணி ஒரு அல்டிமேட் வாரியராக மாறி அதுக்கப்புறம் வந்து அவங்க குயினாக மாறி இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல த்ரனோடியன் இப்போ இல்லை, பட் த்ரனோடியன் பதிலாக ஃபால்ஸ் சவரின்னு ஒன்று உருவாகும். அந்த ஃபால்ஸ் சவரினை எப்படி டிஃபீட் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு பின்னாடி நடந்த பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்க ப்ராஃபஸியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நோக்கி தான் அடுத்த பார்ட்டுங்கிறது ரன் ஆகும். நம்ம வந்து அடுத்த பார்ட் நான் சொல்லும்போது நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதோட இந்த ஸ்டோரிங்கிறது எண்ட் ஆகுது. அடுத்த பார்ட்டுகளை வந்து அகஸ்டாவோட ஸ்டோரி நம்ம வந்து மெயினாக பார்ப்போம். அகஸ்டா ஸ்டோரி கிடையாது, ஃபெர்லோவா ஸ்டோரி. ஸோ ஆமாம், இதுக்கப்புறமே ஃபெர்லோவா ஸ்டோரி தான் பார்ப்போம். என்ன நடந்திருக்கும்னா, ஃபெர்லோவா ஸ்டோரி நான் சொன்னல அந்த ஃப்ராக்சிடஸ் அவங்களோட ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். எதுக்காக நம்ம பார்ப்போம், ஏன் அதை பார்ப்போங்கிறத நான் சொல்கிறேன். லைக் வந்து இதுக்கப்புறம் வரும் அந்த ஸ்டோரி, அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அகஸ்டாவோட ஸ்டோரி பார்ப்போம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஃபெர்லோவா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டோரி ஃபெர்லோவோட ஸ்டோரிங்கிறது. ஃபெர்லோவா ஸ்டோரியில் ஒரு ஆர்க்காகவே போகும், தனியாக அவங்களுக்கு ஸ்டோரி வச்சுருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டோரி ஆர்க்குள்ளேயே அந்த ஸ்டோரிங்கிறது போகும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். See you all in the next video. Thank you.